வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்கள் விரைவில் கிடைக்க நடவடிக்கை. திமுக போராட்டம் தேவையற்றது என முதல்வர் பழனிசாமி பேச்சு. மக்கள் மீது அக்கறை இல்லாத அதிமுக அரசு, மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுட்டுக் கொல்லப்பட்ட பிரிட்ஜோ உடல் நல்லடக்கம். மீனவர்கள் வேலை நிறுத்தம் தொடரும். கோவா முதல்வராக பாரிக்கர் நாளை பதவியேற்கிறார். அருண்ஜேட்லிக்கு கூடுதலாக பாதுகாப்புத்துறை. நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் விரைவில் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் திமுகவினரின் போராட்டம் தேவையற்றது என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை அருகே மணிமங்கலத்தில் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ள உள்ள குடிமராத்து திட்டப்பணிகளை முதல்வர் பழனிசாமி தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் விரைவில் கிடைக்கும் வகையில் 20,000 டன் பருப்புகளை கொள்முதல் செய்ய ஒப்பந்த புள்ளி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நியாய விலை கடைகளில் பாமாயில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். இன்றைக்கு எல்லா பொது விநியோக திட்டத்தில் ரேஷன் கடையிலும் முழுமையான பொருட்கள் அனைத்தும் கிடைப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது. பருப்புக்கு 20,000 டன் பருப்பு கொள்முதல் செய்வதற்கு உத்தரவிடப்பட்டு இன்றைக்கு அரசு கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. அதேபோல் இன்றைக்கு பாமாயில் அனைத்து மக்களுக்கு அனைத்து ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதார் அனைவருக்கும் பாமாயில் கிடைப்பதற்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கிறது. அதுக்குண்டான டெண்டரும் வழங்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தி விரைவாக அத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படும். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் போதிய அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கவில்லை என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை பார்வையிட்ட பின்னர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ரேஷன் கடைகளில் போதிய அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கவில்லை என தெரிவித்தார். மக்கள் மீது அக்கறையற்ற செயல்படாத அரசே தமிழக ஆட்சி பொறுப்பில் இருப்பதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ரேஷன் கடைகளிலே கடந்த 3-4 மாதங்களாக போதுமான அளவுக்கு அரிசியும் சர்க்கரையும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. ரேஷன் கடையிலிருந்து தலைமைச் செயலகம் வரையிலே செயல்பட முடியாத ஒரு ஆட்சி, அமைச்சர்களிலிருந்து முதலமைச்சர் வரையிலே செயல்பட முடியாத ஒரு ஆட்சி, குடிநீருக்கும் தட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஆக தலைவிரித்து ஆடக்கூடிய நிலைக்கு தண்ணீர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அமைய இருக்கிறது. எனவே அதையும் சுட்டிக்காட்டக்கூடிய வகை மிக விரைவில் ஒரு வியூகத்தை அமைத்து அதற்காக ஒரு போராட்டத்தை நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தும். இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான மீனவர் பிரிட்ஜோவின் உடல் தங்கச்சி மடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் 7 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையினரை கைது செய்ய வேண்டும், இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காது என மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். மத்திய இணையமைச்சர் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஆகியோர் போராட்டக் குழுவினரை நேரில் சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ள மீனவ அமைப்பினர் ஒப்புக்கொண்டனர். இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரிட்ஜோவின் உடல் இன்று பிற்பகலில் அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற பிரிட்ஜோவின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வேலை நிறுத்தம் தொடரும் என்றும் போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். தமிழக மீனவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி நாகர்கோவிலில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி குழு சார்பில் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மீனவர்கள் அச்சமின்றி பாதுகாப்பாக தொழிலில் ஈடுபட மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோர் திடீரென சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர்.
நாட்களில் தமிழக மீனவருடைய பாதுகாப்பானது உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஆர்ப்பாட்டமானது இங்கு பெருவாரியாக ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இணைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான 52 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இதனால் கன்னியாகுமரி, கோவளம், சின்னமுட்டம், பள்ளம் கடற்கரை பகுதிகளில் விசைப்படகுகளும் கட்டுமரமும் கடற்கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழக மீனவர் பிரிட்ஜோவை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படையினரை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மீனவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த நல்லவாடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 1000க்கும் அதிகமான மீனவர்கள் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். தமிழக மீனவர் பிரிட்ஜோவை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படையினரை கைது செய்ய வேண்டும், மீனவர்களின் பாரம்பரிய உரிமையான கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. 4வது நாளாக கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்திலும் பங்கேற்றனர். மத்திய அரசின் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் மக்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 9வது நாளாக நீடிக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும், அரசு கையகப்படுத்திய விளைநிலங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வடக்கிப்பட்டி, குருந்தமுஞ்சை, காமராஜபுரம், கலிக்கொள்ளை உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய நிலத்தில் விளைந்த பொருட்களுடன் கருப்பு கொடி ஏந்தி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கால்நடைகளுடன் ஊரை விட்டு வெளியேறும் போராட்டத்தை நடத்தப்போவதாக அவர்கள் அறிவித்தனர். வடகாடு போராட்டம் நடக்கும் இடத்தில் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது 10,000 அடி 12,000 அடிக்கு கீழ் ஆழ்துளாய் கிணறிட்டு அதன் மீது இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்தினால் எங்களுடைய வாழ்வாதாரமாகிய விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். விவசாயம் இல்லையேல் இப்பகுதி மக்கள் இந்த இடங்களில் வாழ்வதை விட இங்கிருந்து குடிபெயர்ந்து செல்வதை தவிர வேறு வழியே கிடையாது. எங்களுடைய அழகான கிராமம் வடகாடு பசுமை நிறைந்த சோலைவனமாக இருக்கிறது. அதை சுடுகாடாக ஆக்கிட வேண்டாம். மத்திய அரசு, மாநில அரசு இதை எழுத்துப்பூர்வமாக எங்களிடம் ஒப்படைக்கும் வரை, எழுதி கொடுக்கும் வரை நாங்கள் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். வடகாடு மட்டுமின்றி நல்லாண்டர் கொல்லையிலும் போராட்டம் தொடர்கிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உடலில் சேற்றை பூசிக்கொண்டு ONGC நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு அருகே அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் மாணவர்களும் பெண்களும் பங்கேற்றனர். மீத்தேன் எடுப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதனை விட்டுட்டு இந்த வளம் நிறைந்த பூமியில தான் எடுக்கணும் என்று சொல்லுகிற பொழுது மக்கள் அதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். மக்கள் அதனை நினைத்து அச்சம் கொள்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்தி மண்ணை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இங்கே அவங்க விழிப்பு காட்டக்கூடிய வகைகளிலே இந்த திட்டத்தை அப்புறப்படுத்தணும். கோவா மாநில முதல்வராக நாளை மாலை பதவியேற்பதை அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியை மனோகர் பாரிக்கர் ராஜினாமா செய்துள்ளார். கோவா மாநில பேரவையில் மொத்தமுள்ள 13 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. 17 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. ஆட்சி அமைக்க 21 MLAக்கள் தேவை என்ற நிலையில் சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை ஆதரவுடன் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க முடிவெடுத்தது. இதனையடுத்து கோவா சென்ற மனோகர் பாரிக்கர் ஆளுநர் மிருதுளா சின்ஹாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். தமக்கு ஆதரவளிக்கும் MLAக்களின் பட்டியலை அவர் அளித்தார். இதனையடுத்து ஆட்சி அமைக்கவும் 15 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்கவும் ஆளுநர் உத்தரவிட்டார். கோவா முதல்வராக மனோகர் பாரிக்கர் பதவியேற்க உள்ளதால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து இன்று ராஜினாமா செய்தார். सर्व आज देशभर मोदीजींची मी मोदीजींची होळी म्हणतोय ना. मोदीजींनी जे एक देशामध्ये वेगळं वातावरण तयार केलंय. अमित शहाजी, राजनाथजी आ रहे, गडकरीजी आ रहे. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியில் இருந்து மனோகர் பாரிக்கர் விலகியதை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியிடம் கூடுதல் பொறுப்பாக பாதுகாப்புத்துறை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை பொறுப்பை கூடுதலாக அருண்ஜேட்லி ஏற்றுள்ளார். மணிப்பூர் மாநில பாரதிய ஜனதா கட்சி சட்டப்பேரவைத் தலைவராக பிரேம்சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து ஆளுநர் நஜ்மா ஹெப்துல்லாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். மணிப்பூர் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் காங்கிரஸ் 28 இடங்களிலும் பாரதிய ஜனதா 21 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கவில்லை. எனினும் 4 இடங்களில் வெற்றி பெற்ற மணிப்பூர் தேசிய மக்கள் கட்சி, நாகா மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற லோக் ஜனசக்தியும்
காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய ஷியாம்குமார் எம்எல்ஏவும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனிடையே இம்பாலாவில் நடைபெற்ற பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கட்சியின் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து 32 எம்எல்ஏக்களின் ஆதரவு பட்டியலை மாநில ஆளுநர் நஜ்மா ஹெப்துல்லாவிடம் பிரேம்சிங் அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளார். இதனிடையே முதல்வர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்யும்படி இபோபி சிங்கிடம் ஆளுநர் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல்வர் பதவியில் இருந்து ஓரிரு நாளில் விலக இபோபி சிங் முடிவெடுத்துள்ளார். இந்திய எல்லைப்பகுதியில் வங்கதேச ராணுவ வீரர்களுடன் இந்திய ராணுவத்தினர் ஹோலி திருநாளை விமர்சையாக கொண்டாடினர். இந்தியா வங்கதேசம் இடையே 4096 கிலோமீட்டர் தூர எல்லைப்பகுதியில் இரு நாடுகளின் படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இரு நாடுகளின் திருவிழாக்களின் போது எல்லைப்பகுதி வீரர்கள் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பது வழக்கம். அதேபோன்று இன்றைய ஹோலி திருநாளின் போதும் இரு நாட்டு வீரர்களும் வண்ணப் பொடிகளை பூசிக்கொண்டு ஹோலி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வண்ணப்பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் பூசியவாறு ஹோலி திருநாளை உற்சாகமாக கொண்டாடினர். வண்ணங்களின் திருநாளாக கொண்டாடப்படும் ஹோலி திருநாள் வட மாநிலங்களில் பல பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. ஹோலி திருநாளை ஒட்டி பெண்கள், குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் என அனைவரும் ஒருவர் மீது மற்றொருவர் வண்ணப்பொடிகளை பூசியும் வண்ண நீரை ஊற்றியும் திருநாளை கொண்டாடினர். வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுக்க இதுவரை விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பண மதிப்பிழப்பு அறிவிப்பால் நாடு முழுவதும் கடும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. புதிதாக 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் பணத்தாள்களை அச்சிட்டு ரிசர்வ் வங்கி புழக்கத்தில் விட்டாலும் போதிய அளவில் பணத்தாள்கள் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக ஏடிஎம்கள் மற்றும் வங்கிகளில் இருந்து பணம் எடுக்க கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி விதித்தது. மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அதிருப்தியை அடுத்து கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டன. இன்று ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஏடிஎம் மற்றும் வங்கிகளில் இருந்து பணம் எடுக்க இனி கட்டுப்பாடு எதுவும் இல்லை என கூறியுள்ளது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா இருக்கிறதா? திருநாவுக்கரசர் கேள்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரின் பெயர் நாளை அறிவிக்கப்படும் என கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு அளித்திருந்த திமுகவினரிடம் சென்னை அறிவாலயத்தில் இன்று நேர்காணல் நடத்தப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், ஆர்கே நகர் தொகுதியில் யார் போட்டியிட்டாலும் திமுக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். திமுக வேட்பாளரின் பெயர் நாளை அறிவிக்கப்படும் என்றும் ஸ்டாலின் கூறினார். நேர்காணல் தான் நடந்திருக்கு. அந்த நேர்காணல் அடிப்படையில் நாங்கள் தான் கலந்து பேசியிருக்கிறோம். இதனுடைய இறுதி வடிவம் இன்று இரவு இல்லை நாளை காலையில் தலைவரோட கலந்து பேசி அதுக்கப்புறம் நாளைக்கு வேட்பாளரை அறிவிக்கிறோம். திமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆர்கே நகர் பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நிலைப்பாடு பற்றி ஓரிரு நாளில் அறிவிப்பதாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ரா முத்தரசன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் இன்று மாலை ஆலோசனை நடத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜி ராமகிருஷ்ணன், ஆர்கே நகர் பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் நல கூட்டணியின் நிலைப்பாடு பற்றி ஓரிரு நாளில் அறிவிப்பதாக தெரிவித்தார். நடக்க இருக்கின்ற ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விவாதித்தோம். ஓரிரு நாட்களில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் முடிவை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம்.
தமிழக அரசின் எந்த ஒரு திட்டங்களும் மக்களை சென்றடையவில்லை என திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக மகளிர் அணி செயலரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தலைமையில் சென்னை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்க நியாய விலைக் கடை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அத்தியாவசிய பொருட்கள் வழங்காத தமிழக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கனிமொழி, அத்தியாவசிய பொருட்கள் போதிய அளவு கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அவற்றை மக்களுக்கு வழங்குவதில் மெத்தனம் காட்டுவதாகவும் தெரிவித்தார். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கனிமொழி உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மக்களுக்கான எந்த திட்டங்களும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியிலே மக்களை சென்று அடைவதே இல்லை. முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும், இல்லைன்னா விவசாயிகளுக்கு அறிவித்த இருக்கக்கூடிய உதவித்தொகையாக இருக்கட்டும், எதுவும் அவர்களை போய் சேருவதில்லை. நியாய விலை கிடைகளில் எந்த பொருளும் கிடைக்கிறதில்லை. கொடுக்கப்படக்கூடிய எந்த பொருளும் தரத்தோடு இல்லை. அதற்காகத்தான் தளபதி அவர்கள் இந்த ரேஷன் கடை மறியல் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் முழுவதும் உள்ள 300க்கும் அதிகமான நியாய விலைக் கடைகள் முன்பு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு நகரில் ராசாக்காடு நியாய விலைக் கடை முன் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலருமான முத்துசாமி மற்றும் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் திரளானோர் கலந்து கொண்டனர். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்தில் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி தலைமையில் 500க்கும் அதிகமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் லட்சுமணன், மைதீன் கான், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் ஆவுடையப்பன் உள்ளிட்டோரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். நியாய விலை கடைகளின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பகுதியில் உள்ள நியாய விலைக் கடை முன்பு சேலம் மாவட்ட திமுக செயலரும் MLA-வுமான ராஜேந்திரன் தலைமையில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை முறையாக விநியோகிக்க வேண்டும் என்றும், உரிய பொருட்களை தராமல் இழுத்தடிக்கும் அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ரேஷன் கடைகளிலும் பாமாயில் இல்லை, உளுத்தம்பருப்பு இல்லை, துவரம்பருப்பு இல்லை, கோதுமை இருப்பு இல்லை, புழுங்கலரிசி இருப்பு இல்லை என்கிற ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அறப்போராட்டத்தின் மூலம் மக்களுக்கு எல்லா பொருட்களும் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. காங்கிரஸ் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் பேசி வருவது கற்பனை என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி வலியுறுத்தப்பட்டது. அப்போது பேசிய திருநாவுக்கரசர், நியாய விலைக் கடைகளில் உள்ள பிரச்சினைகளை தமிழக அரசு விரைவாக சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்குள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய தேவை பொருட்கள் தரப்படுவதில்லை. அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் பல கடைகளில் போய் பார்த்தா நிச்சயமா எல்லாம் வழங்கப்படவில்லை. உடனடியாக தமிழக அரசு அதை சரி செய்ய வேண்டும். சமீப காலத்திலே தோன்றிய, சுதந்திரத்துக்கு பின்னாலே தோன்றிய பிஜேபியாலே காங்கிரஸ் கட்சியை இல்லாமல் செய்ய முடியாது. அது வெற்று பேச்சு, வீண் கனவு. ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு, தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவுடன் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாகவும், அந்த கனவு நிறைவேறாது என்றும் கூறினார். பாஜக ஒரு மிகப்பெரிய ஆசையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கனவு அவங்களுக்கு எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ள இருக்கிற கிராமங்கள், நகரங்கள் கூட நான் சொல்லல, சென்னையிலேயே தாமரம் தாண்டிங்கன்னா தாமரை என்னன்னு யாருக்குமே தெரியாது. சென்னை RK நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடாது என தீபாவை மிரட்டியவர் யார் என அவர் கூற வேண்டும் என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமையகத்தில் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சசிகலா தரப்பில் மிரட்டியதாக தீபா கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார். அரசியலுக்காக பொய்யான கருத்துக்களை கூறக்கூடாது என்றும், RK நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் வைகை செல்வன் தெரிவித்தார். உங்களை மிரட்டியவர்கள் யார், உங்களை மிரட்டிய கூலிப்படை யார் என்று நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். பொத்தாம் பொதுவாக சொல்வதை இத்தோடு அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். வெறும் அரசியல் பிழைப்புக்காக தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டாம்.
இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி நாகையில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை வசம் உள்ள படகுகளை மீட்டுத் தரக் கோரியும் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் நாகை மாவட்டத்தில் உள்ள 54 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமானோர் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் 1000க்கும் அதிகமான விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சிறைபிடிக்கப்பட்ட அனைத்து விசைப்படையையும் இந்திய அரசு மீட்டு தர வேண்டும். பிரிட்ஜை சுட்டுக்கொண்ட அந்த இலங்கை கப்பற்படை மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம். சேலத்தில் உருக்காலையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கண்டித்து உருக்காலை தொழிலாளர்கள் குடும்பத்தினரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. அதற்கென 3 ஆலோசகர்களை நியமிக்க டெண்டர் அறிவிப்பு விடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து உருக்காலை தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உருக்காலை தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் அடுத்த கட்டமாக அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களின் தொழிற்சங்கத்தினரோடு இணைந்து சென்னையில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக போராட்டக் குழுவினர் அப்போது தெரிவித்தனர். சேலம் உருக்காலையானது கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் நிலம் இந்த பொதுத்துறையை நீடிக்க வேண்டும் என்று இந்த சேலம் உருக்காலையை சுற்றியுள்ள மக்கள்கள் இந்த நிலத்தை கொடுத்துள்ளார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இதை எந்த சூழ்நிலையும் தனியாருக்கு தாரை வார்க்க சேலம் உருக்காலை தொழிலாளர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் மட்டுமல்ல, தமிழகமே ஒன்று திரண்டு நாங்கள் நிற்போம். சேலம் இரும்பாலை கவர்மெண்ட்டுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய நிலத்தை கொடுத்தோம். தனியாருக்கு விற்கிறதா இருந்ததுன்னா அதை நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்துவோம். எங்களுடைய ஒரு படி மண் விவசாய நிலத்தை தனியாருக்கு விட மாட்டோம். விருதுநகரில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை, வங்கியில் கடன் உள்ளிட்ட உதவிகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் மாற்றுத்திறனாளிகள் கூறினர். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற +2 வேதியியல் பாடத்தேர்வு மிகவும் எளிதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்த மாதம் 2ஆம் தேதி +2 தேர்வு தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்று வேதியியல் மற்றும் கணக்கு பதிவியல் பாடத்தேர்வுகள் நடைபெற்றன. இதில் வேதியியல் பாடம் மிகவும் எளிதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நான் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். எல்லாருமே என்னை ரொம்ப பயமுறுத்துறாங்க. ஆனால் ஹால்குள்ளே போகிற வரையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எப்படா வரும் அப்படின்னு. ஆனால் கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தோன்னே நாங்கள் இதுவரையும் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி நாங்கள் எழுதுறதே கிடையாது. இந்த டைம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பயந்து வந்தேன். ஆனால் பட் 5 மார்க் ஈஸியாக அந்த 3 மார்க்லாம் எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாக இருந்தது. நான் அபோவ் 180 எடுப்பேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவுட் ஆஃப் கொஸ்டின் 3 மார்க்கில் வந்தது. கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் ஈஸியாக இருந்தது. 5 மார்க்கு 10 மார்க்லாம் செம்ம ஈஸியாக இருந்தது. நல்லா எழுதிருக்கும். டைம் தான் பத்தல, ஆனால் டைம் இருந்தால் எழுதிருப்போம். டைம் தான் கொஞ்சம் பத்தாமல். இந்த அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க்லேருந்து 12 மார்க்ஸ் இருக்கும், எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. டைம் அழகாக 10 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் சென்டம் எடுக்க முடியும். 5 மார்க்லாம் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. 12 மார்க் ஈஸியாக, 20 மார்க் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. கஷ்டமே எதுவும் இல்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் தொழுப்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை நிறுத்துவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த கோரி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தொழுப்பேடு பகுதியில் பேருந்து நிலையம் இருந்தும் பேருந்துகள் நின்று செல்வதில்லை என மக்கள் தெரிவித்தனர். இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்துகள் நின்று செல்ல வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் பேருந்துகள் நிற்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பிரச்சனையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இன்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டனர். போக்குவரத்து துறை அதிகாரிகள் நாங்கள் கோர்ட்டுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விளக்க கடிதத்தை கொடுத்திருக்கார்கள். இந்த பேருந்து நிறுத்தத்தில் இந்த தடை எண்களை கொண்ட பேருந்துகளை நிறுத்த சொல்லியிருக்கின்றோம், விரைவு பேருந்துகளை. அதுபோக 2 பக்கங்களிலும் ஏறுகின்ற இறங்குகின்ற 2 பக்கங்களிலும் எங்களுடைய பணியாளர்கள் நிறுத்தப்பட்டு தினமும் கண்காணிக்கப்படுகின்றார்கள் அப்படின்றாங்க. ஆனால் இது எல்லாமே எழுத்து வடிவத்தில் தான் இருக்கு. ஆனால் நடைமுறையில் எதுவுமே இல்லை.
சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி போட்டியை திரளானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஒத்தக்கடையில் மாட்டுவண்டி பந்தய உரிமையாளர்கள் இணைந்து நடத்திய மாட்டுவண்டி போட்டிகளில் புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 35 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. தனித்தனி பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகள் ஒத்தக்கடையில் தொடங்கி பாவனக்கோட்டையில் நிறைவடைந்தன. வழிநெடுக்கிலும் திரண்டிருந்த திரளானோர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன. கோயம்புத்தூரில் வசித்து வரும் வட மாநில மக்கள் ஹோலி திருநாளை வண்ணப்பொடிகளை தூவி உற்சாகமாக கொண்டாடினர். கோயம்புத்தூர் நகரின் ஆர்எஸ்புரம், சுவர்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் வட மாநில மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்கள் ஹோலி திருநாளை உற்சாகமாக கொண்டாடினர். உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு சேர்ந்து வண்ணப்பொடிகளை தூவியும் ஹிந்தி பாடல்களுக்கு நடனமாடியும் ஹோலி திருநாளை கொண்டாடினர். ஹோலி ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ற ஃபெஸ்டிவல். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஹாப்பினஸ் ஜாய் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி ரொம்ப கம்மி இருக்கனால நாங்க வெறும் ஆர்கானிக் கலர்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ்ல விளையாடிட்டு இருக்கோம். சேலத்தில் வட இந்தியர்கள் வசிக்கும் பல்வேறு பகுதிகளிலும் ஹோலி திருநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சேலத்தில் தேவேந்திரபுரம், நாராயணநகர், அங்கம்மாள் காலனி, செவ்வாய்ப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வட இந்தியர்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். ஹோலி திருநாளை ஒட்டி நாராயணநகர் பகுதியில் ஒன்று கூடிய வட இந்தியர்கள் பாரம்பரிய உடை அணிந்தும் பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்தவாறும் நடனமாடினர். சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை வண்ணப்பொடிகளை தூவி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சில பேர் இந்த மற்ற ஃபெஸ்டிவல் எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி கூடயே கொண்டாடுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் நாங்கள் எல்லாம் குரூப்பாக கொண்டாடுவோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட இருப்போம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட விளையாடுவோம். நல்லா இருக்கும். மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபெஸ்டிவல். ரொம்ப கிராண்டாக விளையாடுவோம். ரொம்ப கிராண்டாக வந்து கலர் பண்ணுவோம். சூப்பராக விளையாடுவோம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதே தான் கொண்டாடிட்டே இருப்போம். நாங்கள் பார்த்துட்டு கலர்ஸ் தான், ஃபுல் கலர்ஸ் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா கொண்டாடுவோம் நாங்களாம். இன்னைக்கு வந்து சந்தோஷமா கொண்டாடுறோம். எல்லாருமே ஹோலியே அப்படி சொல்லுவோம். நம்ம ஒருத்தர் பாசமா ஒருத்தர் மேல ஒருத்தர் கலர் போடுவோம். நல்லா பாசமா இருப்போம் எல்லாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடீஸ்வரம் பரங்கிக்கால் பகுதியில் 1000க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நகராட்சி நிர்வாகம் பணிகளை மேற்கொண்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் பணிகளை நிறுத்தியதோடு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் குடிநீரில் சாக்கடை நீர் கலக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் அரசு உடனடியாக இந்த திட்டத்தினை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாகர்கோயிலில் எத்தனை வார்டு இருக்கு, அத்தனை வார்டில் உள்ள கழிவுநீர்களையும் சாக்கடைகளையும் இங்கே கொண்டு வந்து இதில் வந்து சுத்திகரிப்பு நாங்கள் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாமல் நாங்கள் செய்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை, அது நல்ல திட்டம்தான். ஆனால் கழிவுநீர் நீரேற்று நிலையம் இங்கு வரக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாதாள சாக்கடை திட்டத்திலிருந்து நீரேற்று நிலையம் எங்கள் பகுதியில் கொண்டு வராங்க. எங்கள் பகுதியில் நீரேற்று நிலையம் வரக்கூடாதுக்காக நாங்கள் ஒரு தொடர் அறவழி போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இது குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இதை கொண்டு வரணும். அது எங்களுக்கு இது வேண்டாம். இது சுற்றி ஒரு 1000 வீடுகள் இருக்குது, 1000 குடும்பங்கள் இருக்குது. இதை அந்த ஆள் இல்லாத இடங்களில் இதை கொண்டு போய் இதை வைக்க சொல்லி நாங்கள் இதை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல பகுதிகளில் பரவலாக பெய்த மழையினால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இன்று மதியம் முதல் புதுக்கோட்டை, திருவப்பூர், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் திரளான பக்தர்கள் பூக்கூடைகளை கையில் ஏந்தி வந்தனர். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சக்தி தலங்களில் முதன்மையானதாக விளங்குகிறது. மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை தொடர்ந்து 5 வாரங்கள் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா நடைபெறுகிறது. சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பக்தர்கள் கையில் பூக்கூடையை ஏந்தி வந்து அம்மனுக்கு மலர் அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மன் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்.
அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான இது. பச்சை பட்டினி மாரியாய் விரதத்தோடு இருக்காங்க. 5 வாரம் பூ நடக்கும். 5வது வாரம் கொடியேறும் மாரியாய்க்கு. அப்போ 6வது வாரம் செவ்வாய்க்கிழமை சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை தேர் நடக்குது. முதல் வாரம் தேர் நடக்கும். நல்லா சிறப்பாக இருக்கும். அம்பாவை வந்து நல்ல நேர்த்தி கடனோட பக்தர்கள் வந்து நிறையா செய்கிறாங்க. அக்னி சட்டி இது பால் குடம் எல்லாமே விசேஷமாக செய்வாங்க. புதுக்கோட்டை திருவப்பூரில் கொட்டும் மழையில் நடைபெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் முதன்மையாக கருதப்படும் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் திருவிழா நடைபெறும். இக்கோவில் திருவிழா நடைபெற்ற பின்னரே மாவட்டத்தில் உள்ள மற்ற கோவில்களில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். கடந்த மாதம் 26ஆம் தேதி பூச்சொரிதலுடன் தொடங்கிய விழாவில் இன்று தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீற்றிருக்க மங்கள இசை முழங்க தேரோட்டம் தொடங்கிய நிலையில் திடீரென மழை பெய்தது. கொட்டும் மழையிலும் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். இரண்டாவது இடத்திற்கு முன்னேறிய கேன் வில்லியம்சன், 4வது இடத்திற்கு பின்தங்கிய விராட் கோலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மொசூல் நகரின் மேற்கு பகுதியை கைப்பற்றும் நோக்கில் ஈராக் படையினருடன் IS தீவிரவாதிகள் கடுமையாக சண்டையிட்டு வருகின்றனர். மொசூல் நகரின் மேற்கு பகுதி தற்பொழுது ஈராக் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதனை படையினரிடமிருந்து திரும்பவும் கைப்பற்ற IS தீவிரவாதிகள் கடுமையாக சண்டையிட்டு வருகின்றனர். தீவிரவாதிகளின் முயற்சிகளை தடுக்கும் வகையில் அமெரிக்க படையினரின் ஆதரவோடு ஈராக் படையினர் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த மோதல்களை அடுத்து மொசூல் நகரின் பல பகுதிகள் பற்றி எரிந்து வருவதால் புகைமூட்டத்துடன் காணப்படுகிறது. டெஸ்ட் பேட்ஸ்மேன்கள் தரவரிசை பட்டியலில் கேன் வில்லியம்சன் 2வது இடத்திற்கு முன்னேறியதை அடுத்து இந்திய அணி தலைவர் விராட் கோலி 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்ததை அடுத்து நியூசிலாந்து அணி தலைவர் கேன் வில்லியம்சன் தரவரிசை பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் குறிப்பிடத்தக்க ரன்களை எடுக்க தவறியதால் இந்திய அணி தலைவர் விராட் கோலி 847 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் இருந்து 4வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளார். ஆஸ்திரேலிய அணி தலைவர் ஸ்டீவ் ஸ்மித் 936 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், கேன் வில்லியம்சன் 869 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும், ஜோ ரூட் 848 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்கள் விரைவில் கிடைக்க நடவடிக்கை. திமுக போராட்டம் தேவையற்றது என முதல்வர் பழனிசாமி பேச்சு. மக்கள் மீது அக்கறை இல்லாத அதிமுக அரசு, மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுட்டுக் கொல்லப்பட்ட பிரிட்ஜோ உடல் நல்லடக்கம். மீனவர்கள் வேலை நிறுத்தம் தொடரும். கோவா முதல்வராக பாரிக்கர் நாளை பதவியேற்கிறார். அருண்ஜேட்லிக்கு கூடுதலாக பாதுகாப்புத்துறை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.